நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கூட இருக்காங்க போனாராஜ். அவங்க கிட்ட நம்ம கேட்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் நம்ம மேனேஜ் பண்ணணும், நம்மளே நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இப்படிலாம் ஒரு அர்ஜ் உங்களுக்குள்ள, இப்படிலாம் ஒரு நினைப்பு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி உங்களை யோசிக்க வச்சுச்சு? ஓகே, நான் சென்னையில் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல அது பக்கத்தில் இருக்க தாளம்பூர் அப்படிங்கிற ஒரு சப்பர்பன் ஏரியாவில் நாங்கள் ஒரு வீடு வாங்கி வந்தோம் ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த டைமில் நம்ம என்னெல்லாம் எல்லாருமே அனுபவிச்சோம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த லோக்கல் பாடி அந்த குப்பையை சேகரிக்க அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க ஆல்ரெடி ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நிறைய குப்பை வழிய ஆரம்பிச்சது. என்னோட கம்யூனிட்டி ஒரு ப்ரைவேட் கம்யூனிட்டிக்குள்ள நிறைய குப்பை வழியுது. அப்போ நாங்கள் சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பின்ஸ் வாங்கி இதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். ஏன்னா இதனால நிறைய சுத்த சுகாதார இஷ்யூஸ் எல்லாம் வருது. நம்ம எக்ஸ்ட்ரா பின்ஸ் வாங்கி வைக்கலானப்ப அதுக்கு சரியான ஒரு பதில் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது? நம்ம காசு போட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கோம், சுத்தமா இருக்கணும் தான் ஊருக்கு வெளியே இவ்வளவு தூரத்துல ஒரு கம்யூனிட்டியில வீடு வாங்கியிருக்கோம். அப்புறம் ஏன் இந்த சூழ்நிலை திரும்ப வருது அப்படின்னு நம்ம இறங்கி அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது. இந்த லோக்கல் பாடியுமே இதை ஹேண்டில் பண்றதுக்கு, அதாவது வீடெல்லாம் கட்டி வந்துடுறாங்க, பெரிய பெரிய கம்யூனிட்டிஸ் ரெய்ஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி வந்தா கூட இதை மெயின்டைன் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஊருக்கு இல்லை. இவ்வளவு மக்கள் உள்ள வரும்போது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஊருக்கு இன்னும் ரெடியா ஆகல. அது என்னன்னு பண்றாங்கன்னா, அந்த லோக்கல் பாடி, அந்த பஞ்சாயத்து பாடி அது எல்லா குப்பையுமே எங்க கம்யூனிட்டி மட்டும் இல்ல, எல்லா கம்யூனிட்டிஸ்லயும் கலெக்ட் பண்ணி அங்க தாளம்பூர்ல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரி பக்கத்துல ஒரு லேண்ட்ல கொட்டிட்டே வர்றாங்க. இது நாங்க கவனிச்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, சரி நம்ம எல்லாம் படிச்சவங்க, நம்மளும் இதே தப்ப பண்ணக்கூடாது, அதனால நம்மளோட குப்பைய நம்ம இந்த ஏரிக்கு அனுப்பக்கூடாது, நம்மளோட குப்பையை கூடிய மட்டும் நம்மளே கையாண்டு நம்ம ஒரு 90% நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சதுதான் சிம்பிள்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். இது ஆக்சுவலா இதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. சஸ்டைனபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் த்ரூ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அ லவ்லியர் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத சிம்பிளா நாங்க சிம்பிள் ஷார்ட்டா சொல்றோம். லவ்லியர் என்வாயன்மெண்ட் தான் நம்மளுக்கு அதோட நோக்கம். ஆமா, கரெக்ட். ஸோ என்னோட நண்பர் ஃபனி என்னோட சேர்ந்து இதை தொடங்கினாரு. அவர் தான் இதை சிம்பிளா பண்ண முடியும், இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு டேக்லைன், இட்ஸ் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட நாங்க ஆரம்பிச்சதுதான் இது. அப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல என்ன மாதிரி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஓகே, இதுல என்ன எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்னா, நம்மளோட கம்யூனிட்டிலேருந்து வெளியே போற குப்பையை நம்ம குறைக்கணும், 90% குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் தரம் பிரிக்கணும், அதாவது சோர்ஸ் செக்ரிகேஷன் பண்ணணும். சோர்ஸ்லேயே நம்ம அதை குறைக்க முடியும். குறைச்சிட்டோம்னா 90% குறைச்சிட்டோம்னா பாக்கி 10% மட்டும் தான் லேண்ட்ஃபில்கோ இல்லை டம்ப் சைட்டுக்கோ போகும். அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது இந்த 5R பிரின்சிபல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீபர்பஸ், ரீசைக்கிள் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கோம், வாசிச்சுக்கிட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம். ஆனா அது எப்படி அதை நம்ம கடைபிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இதை எப்படி கடைபிடிக்கிறது, நம்மளோட இன்னைக்கு லைஃப் ஸ்டைல், இன்னைக்கு ஒரு அவசர கதியில் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் ஸ்டைல், இது எப்படி நம்ம கடைபிடிச்சு ஸோ ஜீரோ வேஸ்ட் லைஃப் ஸ்டைல் அதை நோக்கி நம்ம எப்படி பயணம் செய்ய முடியுங்கிறது தான் நாங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு இண்டிவிஜுவலா ஒரு வீடுமே அதை செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் குறையும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமா. சோ இப்போ ஒரு 100 கிலோ வர இடத்துல நீங்க 90% குறைச்சிட்டீங்கன்னா வெறும் 10 கிலோ தான் வெளியே போக போகுது. இப்ப நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இங்க பெருங்குடி டம்ப் யார்ட் இருக்கு, கொடுங்கையூர்ல ஒரு டம்ப் யார்ட் இருக்கு. நீங்க பெருங்குடி பக்கத்துல பள்ளிக்கரணை மார்ஷ்ல அப்படி ஸ்பில் ஓவர் ஆகுது. சோ அவ்வளவு ஒரு மலை மாதிரி இருக்கும். நீங்க அந்த பக்கம் போகும்போது பாத்துருந்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும். கொடுங்கையூர்ல அதே மாதிரி தான். இப்போ நீங்க 90% கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மலையெல்லாம் அப்படியே ஃபிளாட் ஆயிடும். ஸோ இது பண்ண முடியும். இதுதான் அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டோட மேஜிக் பிரின்சிபல். இது பண்ண முடியும். அதுக்கு நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு, தட் இஸ் நீங்க இப்ப பிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட ஒரு கிச்சன் வேஸ்ட் இருக்கு, இல்லன்னா நம்மளுக்கு ஒரு கிளாத் வேஸ்ட் இருக்கு, பேப்பர், இந்த மாதிரி நிறைய நம்ம வீட்லயே நம்ம பிரிச்சு யார்கிட்ட நம்ம எப்படி கொடுக்கறது? ஓகே, இதுல பிரிக்கிறதுல ஒரு சின்ன பிரின்சிபல் இருக்கு. இது பிரிக்கிறதுக்கு 3 பிரிக்கணும். 3 பிரிக்கும் போது என்னன்னா, முதல் கிச்சன் வேஸ்ட், நீங்க சொல்ல அந்த நம்ம வீட்டுல இருந்து வர அந்த சாப்பாடு கழிவு, காய்கறி கழிவு, இல்ல ஒரு காஞ்ச பூ, அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஆர்கானிக் வேஸ்ட் இல்ல கிச்சன் வேஸ்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது ட்ரை வேஸ்ட். இதுல நம்ம ஹேண்டில் பண்ற பிளாஸ்டிக், பேப்பர், க்ளோத்ஸ் எல்லாமே ஈவன் நம்ம தூக்கி போடுற ஃபர்னிச்சர், தூக்கி போடுற மேட்ரஸ், பில்லோஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுல வந்துடும் இந்த ட்ரை வேஸ்ட்ல. இந்த கிச்சன் வேஸ்ட் இந்த ஆர்கானிக் வேஸ்ட் 60%. இதுதான் ஜெனரல் தம் ரூல். இந்த ட்ரை வேஸ்ட்னு சொல்ற இந்த மறுசுழற்சி பண்ணக்கூடிய குப்பை 30%. இப்ப இந்த 30% ரீசைக்கிள்க்கு அனுப்பணும், மறுசுழற்சிக்கு அனுப்பணும். 60% கம்போஸ்ட் பண்ணும், அதாவது உரமாக்கணும். ஓகே, இது மக்கக்கூடிய குப்பை, அதனால இதை உரமாக்க முடியும். இப்ப எங்களோட மாடல்ல நாங்க இதை
கம்யூனிட்டி லெவலா பண்ணல, இன்ட்ரெஸ்டட் பீப்புளை கூப்பிட்டு தான் பண்றோம். யார் யாரெல்லாம் தன்னார்வமா பண்றாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு பண்றதுனால அவங்க வீட்லயே வந்து கம்போஸ்ட் பண்றதுக்கு சில யூனிட்ஸ் இப்ப இருக்குது மார்க்கெட்ல. அந்த மாதிரி யூனிட்ஸை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இல்ல வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு 65 வீடு பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே ஹோம் கம்போஸ்டிங் பண்றாங்க. dailydump.orgன்னு ஒரு கம்பெனி இருக்காங்க பெங்களூர்ல. அவங்க கம்பான்னு ஒரு மண்ணால செய்யப்பட்ட 3 பாட் இருக்கும், ஒன்று மேல ஒன்று வைக்கிற மாதிரி 3 பாட்ஸ். அதை வச்சு வந்து ஈஸியா கம்போஸ்டிங் பண்ண முடியும். உங்களோட கிச்சன் வேஸ்ட் வந்து உரமாக்க முடியும். ஆமா, 25 நாள்ல உரமாக்குறதுக்கு அது சில ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம். அது எல்லாமே நாங்க அவங்களுக்கு டெமோ மூலம் சொல்லி கொடுப்போம். இப்போ யார் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கே போய் டெமோ பண்ணுவோம், இல்லைன்னா குரூப் டெமோஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜஸ் அனுப்பி. இப்போ எல்லாமே யூடியூப் வீடியோஸ் இருக்கு, எல்லாமே வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அதை பார்த்து அவங்களே ஃபாலோ பண்ணலாம், இல்லை நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொன்று வந்து இதுல நிறைய சாய்ஸஸும் இருக்கு. டெய்லி டம்ப்ல வந்து அது மண்ணால் ஆகப்பட்ட ஒரு 3 பானை வச்சிருக்காங்க. இதை தவிர நம்ம ஒரு ஃபவுண்டேஷன்ல ரொம்ப சீப் அண்ட் எஃபெக்டிவா அவங்களும் வந்து பிளாஸ்டிக் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க குடும்ப சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு கம்போஸ்டர் நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த சில ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து 30 நாள்ல உங்களோட கிச்சன் வேஸ்ட் நீங்களே உரமாக்கலாம். உங்க தோட்டத்துல போட்டுக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம், மாடி தோட்டம் ரேஸ் பண்ணலாம், காய்கறிகளை நீங்களே ரேஸ் பண்ணலாம். சோ குப்பைன்னு போடுற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்து ஒரு ரிசோர்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்க அதுல இருந்து அது சத்தான காய்கறிகள் நீங்களே சாப்பிடலாம் வீட்டுல. ஓகே, கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னும் பொழுது எப்படி நீங்க கத்துக்கிட்டேன்னு நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு பாடு கேட்டு வந்துட்டு அதை நீங்க சொல்லி தரீங்கன்னா அப்ப நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, சோ அந்த சோர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு பாட்டு தான் கேட்க போறோம்.